நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் வைரவதாசன் ஜோசியர், வராகி கோவில் அச்சரப்பாக்கத்திலேருந்து பேசுகிறேன். நீங்கள் பார்க்குறது புரிஞ்சாச்சேரி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிலருக்கு நோய் தீரவே தீராது, எல்லா வைத்தியமும் பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டலாக போவாங்க, அப்போதைக்கு குணமாகிற மாதிரி தெரியும், ஆனால் நிரந்தர குணமாகாது, பிரச்சனை தீராது, நோய் குறையவே குறையாது. இதுக்கு காரணம் என்னங்கிட்ட கர்மதோஷம். இதுக்கு ஒரு சிறந்த தீர்வு ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, வைத்தீஸ்வரன் கோவில்னா அது செவ்வாயுடைய ஸ்தலம். அங்கே இருக்கக்கூடிய சிவன் பேர் வைத்தீஸ்வரன். தீராத நோய்களெல்லாம் தீர்க்கக்கூடியவர் வைத்தீஸ்வரன். அந்த வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஓரைக்கு போங்க. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் போக முடியலன்னா ஏதேனும் ஒரு செவ்வாய் ஓரையில் அந்த கோவிலுக்கு போங்க. போயிட்டு அந்த சிவனுக்கு, அங்கே இருக்கிற கணபதிக்கு, செவ்வாய்க்கு, முருகனுக்கு எல்லாருக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்ச்சனை பண்ணிட்டு, அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பிரசாதம் திருச்சாந்து உருண்டைன்னா அந்த கோவிலில் கொடுக்கக்கூடிய முக்கியமான பிரசாதம். அது அங்கே இருக்கிற புத்து மண்ணை எடுத்து விபூதியால் கலந்து சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சு வச்சுருப்பாங்க. அது அருள் பிரசாதம், சமயம் மருந்து, சஞ்சீவி மருந்து. அது அந்த திருச்சாந்து உருண்டையை வாங்கி தினமும் நம்பிக்கையோட சிவனை வணங்கி உள்ளுக்கு சாப்பிடுங்க. கொஞ்சம் தினம் உள்ளுக்கு சாப்பிட்டுட்டு, கூடவே நீங்கள் எப்பவும் பார்க்குற வைத்தியத்தை தொடர்ந்து செய்யுங்க. புரியுதுங்களா? பேய்க்கும் பார்க்கணும், நோய்க்கும் பார்க்கணும். வெறும் மருந்தை மட்டும் சாப்பிடக்கூடாது. இந்த திருச்சாந்து உருண்டையும் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய வியாதி கொஞ்சமாக குறையும். நீங்கள் உள்ளுக்கு சாப்பிட்ற மருந்து பலன் கொடுக்கும். உங்களுடைய நோய் தீர்ந்து ஆரோக்கியம் உங்களுக்கு ஏற்படும். இது ஒரு சிறந்த பரிகாரம். செஞ்சு பாருங்கள், நல்ல பலனை உடனே கொடுக்கும். அனுபவத்தில் பலருக்கு பலன் கொடுத்த முறை இது. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய புதிய வீடியோக்கள் உங்களை வந்து அடையும். நன்றி, வணக்கம்.